பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த மரத்தில் தூக்கப்பட்ட அப்படின்றது சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அப்போ சிலுவை மரணம் என்பது ஒரு சாபம் இல்லையா? அதில் மறிக்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க தான் சிலுவையில் அறையப்படுவாங்க. ஆனாலும் அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இல்லையா, நம்மளை மீட்கும் பொருளாக நம்மளை பாவத்திலிருந்து இல்லையா ஆண்டவர் மீட்கும்படிக்கு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சரீரத்தில் ஏற்றிக்கொண்டு ஆண்டவர் சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லி 1 பேதுரு 2:24 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்மளை பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படிக்கு நம்ம பாவத்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம பாவங்களை போக்குகிற கிருபாதர பலி ஆனார். நம்மளுடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த பலி ஆனார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்மளுடைய பாவத்தை சுமந்தார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் மறிக்காம நம்முடைய சாபங்களுக்காகவும் அவர் நம்ம மறித்தார். ஏன்னா நம்ம எல்லாருமே எதில் இருந்தோம்னா சாபத்துக்குள்ளாகி இருந்தோம். இதற்கு முந்தி உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சோன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் எல்லாரும் சாபத்துக்கு உட்பட்டு இருந்தாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை எல்லா நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள ஒருத்தராலும் கூடாத காரியம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவன் சபிக்கப்பட்டவன், சாபத்துக்குள்ளானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால நம்ம அதை செய்யக்கூடாமல், அந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாமல் நம்ம எல்லாரும் அந்த சாபத்துக்குள்ள இருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் சாபமானார். அவன் நம்முடைய பாவங்களை, நம்முடைய நோய்களை மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்தார். ஆமென். நமக்காக அவர் சாபமாகி நம்மளை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு கர்த்தர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பலவிதமான சாபத்துக்குள்ள நம்ம இருந்தோம் இல்லையா? அப்படி பலவிதமான பரம்பரையாக வருகிற சாபங்கள், இப்படி பல சாபத்துக்குள்ள நம்ம இருந்தோம் இல்லை? ஆனால் அந்த எல்லா சாபங்களிலிருந்தும் இல்லையா ஆண்டவர் என்ன பண்ணாங்க, நம்மளை விடுதலையாக்கி விட்டார், மீட்டு கொண்டு விட்டார். நமக்காக கிறிஸ்து சாபமானார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம மகிமை நம்ம செலுத்துவோம். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் அல்ல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு என்னென்னா நமக்கு உள்ள ஆசீர்வாதம் தான் இது. ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டபடினால நம்ம என்னென்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் என்று சொல்லி இதே அதிகாரத்தில் தான் அப்படியாக வாசிக்கிறோம். ஆகையினால நம்ம ஆண்டவர் நம்மளுடைய சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி விட்டபடினால நம்ம எல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம சுதந்திரவாளிகளாக, பங்குள்ளவர்களாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை சாபத்தின் பிள்ளைகளாக இருந்த நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை மாற்றி இருக்கிறாங்க. ஆமே. கர்த்தருக்கு நம்ம மகிமையை செலுத்துவோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல அன்பு கூர்ந்தபடினால அந்த சாபத்தை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படினார் என்று சொல்லி இல்லையா? மோவாபின் ராஜா பீலேயாம் மோவாபின் ராஜா பாலாக் பீலேயாம் தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அப்படி கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா? ஆனால் கர்த்தர் அவர் சபிக்க விடலை இல்லையா? அந்த ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு. நான் சபிக்கக்கூடாது என்று சொல்லி பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அந்த சபிக்க விடலை. பிரியமானே, அப்படியாக கர்த்தர் நம்மளை சாபத்துக்கு நீங்களாக்கி விட்டபடினால
இந்த என்னென்ன சாபத்துக்குள்ளே நம்ம இருந்தோமோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டாங்க. இனி ஆமென், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி, இல்லையா? இனி நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கு சாபம் கிடையாது, இல்லையா? there is no curse. நமக்கு எந்த சாபமும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவரை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரோட இரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு இனி ஒரு சாபமும் இராது, இல்லையா? பரம்பரையாக வருகிற சாபங்கள், மூதாதையர் செய்கிற சாபங்கள், இல்லை அப்படியே விக்கிர ஆராதனையினால் வந்த சாபங்கள், இல்லை மனுஷர், இல்லையா, சொன்ன வார்த்தையினால் வந்த சாபங்கள், இப்படி எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில் அதுக்கு என்னென்ன பலன் கிடையாது. என்னென்ன எந்த சாபமும் நம்மளோட வாழ்க்கையில் பலிக்காது, இல்லையா? அதனால காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லி நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை எல்லா சாபத்துக்கும் நம்மளைய நீங்களாக்கி நம்மளை விட்டார். ஆமே, அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நமக்கு என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட இந்த நாளில் இன்னும் எனக்கு இது ஒரே பிரச்சனை, இன்னும் இந்த மாதிரி சில வியாதிகள் என்னோட வாழ்க்கையில் காணப்படுகிறது, இதற்கு ஏதோ ஒரு சாபந்தான் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்போ அந்த எல்லா என்னைக்கு நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரே தெய்வம், அவரை தவிர எனக்கு வேறே தெய்வம் இல்லை என்று சொல்லி நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ என்னென்னா எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டு விட்டது நம்மளோட வாழ்க்கையில், இல்லையா? இனி நம்ம சாபத்துக்குட்பட்டவர்கள் அல்ல, நமக்காக கிறிஸ்து சாபமாகி விட்டார், இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த வீட்டில் ஒரே சாபம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய என்ன ஆக்கிடுவாங்க, சாபமாக்கிடுவாங்க. அப்போ அந்த குழந்தை வளரும் பொழுது பார்த்திங்கன்னா, நான் சபிக்கப்பட்டவன் இல்லை, நான் சபிக்கப்பட்டவள் அப்படின்ற அந்த ஒரு குற்ற மனசாட்சியோடு தான் அந்த பிள்ளைங்க வளருகிறத நம்ம பார்க்குறோம், நம்ம கேள்விப்படுகிறோம், இல்லையா? பிரியமானவளே, கர்த்தர் நம்மளை அப்படி ஒரு நாளும் நம்ம சாபத்துக்குள்ளாக்க ஆண்டவர் மாட்டார், இல்லையா? நம்மளை அதிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார். ஆகையினால எந்த சாபமும் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் பலன் கொடுக்காது. இனி ஒரு சாபமும் இராது. சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்பி விட்டார் என்று சொல்லி நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், இல்லையா? ஆமே, அதனால கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சாபமாகி விட்டார். சிலுவையில் ஆண்டவர் மரத்தில் தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமும் ஆனார். எதற்காக? நம்மளை மீட்கும்படிக்கு தான். அதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை நம்ம செலுத்துவோம். சிலர் சொல்லுவாங்க, இது பரம்பரையாக வருகிற ஒரு வியாதி, அதனால் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, அதனால் அது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி அந்த ஜெனரேஷன் கேர்சஸ்ல இருந்தெல்லாம் ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளை இட்டுட்டாங்க, இல்லையா? ஆகையினால நம்ம அந்த மாதிரி இந்த உலகத்தார் அப்படிதான் சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, உங்கள் குடும்பத்திலேயே இப்படி தான் அப்படியே வந்துட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா எத்தனை தலைமுறையில் அந்த காரியங்கள் தொடர்ந்து வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் அது கிரியை செய்ய முடியாது. ஆமே, கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்த. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோட பேசுகிற வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். நமக்கு பரம்பரையாக வருகிற சாபங்கள் கிடையாது, வியாதிகள் கிடையாது, இல்லையா? எந்த பாவமும் நம்மளை தொடரவே முடியாது, இல்லையா? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகையினால நமக்கு பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளையே விடுதலையாக்கி விட்டார். அவர் நமக்காக சாபமானபடினால அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். அவருக்கே என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமேன்.